வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு 22,958, அதாவது வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு 22,958 மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க. நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் வந்து 22,900 முடிஞ்சிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து அங்கே ட்ரேட் ஆகும் இல்லையா, கிஃப்ட் நிஃப்டியில். அதில் வந்து 22,135 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3%க்கு மேலே கேப் டவுன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ நமக்கு எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, அதை தாண்டி எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இங்கே பார்க்க போகிறோம். அப்போ இந்த டேபிளில் கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 2, அதாவது 186 + 68 அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 68, அப்போ 194, கிட்டத்தட்ட 254 பாயிண்ட். அப்போ 23,000 புட் ஆப்ஷனோட அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 22,746 அப்படின்ற ஒரு லெவல். கீழ்ப்பக்கமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒயிட் ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லெவல் இது ஒன்று தான். அப்போ இந்த ஒரு லெவலை வச்சு இந்த ஆடட் ப்ரீமியம் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 254ன்ற ஆடட் ப்ரீமியம் அப்படின்றத பார்த்துக்கணும். அப்போ க்ளோசிங் ப்ரைஸில் ஒரு ஸ்ட்ராடலோட ஆடட் ப்ரீமியம் 254ன்னு இருக்குது அப்படின்னா, அடுத்த நாள் இன்னைக்கு பெரிய கேப் டவுன், ரேஞ்ச் அவுட்டு எங்கேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் நியர்பை இந்த 22,746 நியர்பை ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கே வரணும். இல்லை அதையும் தாண்டி ரொம்ப பெரிய கேப் டவுன் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த 254 அப்படின்னு கூடிய ஆர்டர் ப்ரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸில் ஆவரேஜாக இருந்துச்சு, அந்த ஆர்டர் ப்ரீமியத்துக்கு இம்பேக்ட் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல வந்து 254 அப்படின்னு எந்த ஏடிஎம் ப்ரைஸில் ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த ஏடிஎம் ப்ரைஸ்லேருந்து மேலே 250, கீழே 250ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 100லேருந்து 150 பாயிண்ட் டு 200 பாயிண்ட், அப்போ 100லேருந்து 200 பாயிண்ட் நம்மளுக்கு ஆவரேஜ் ரேஞ்சாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்களோ அந்த ஓப்பனுக்கு மேலே 200 இல்லை கீழே 200 இருக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ், அதாவது புட் ஆப்ஷனை மட்டும் செல் பண்ணியிருக்கக்கூடிய செல்லர்ஸ், அதுவும் ஐடிஎம் புட் ஆப்ஷன், சரிங்களா, அவங்க எல்லாம் தான் இங்கே வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்காங்க. 23,000 புட் ஆப்ஷன் வரைக்கும் நம்மளுக்கு ஐடிஎம்மில் செல்லர்ஸ் இருக்காங்க. அப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட 22,100 இல்லை 22,200னா நம்மளுக்கு 22,200லேயே நம்மளுக்கு ஸ்பாட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா. அப்போ கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் டவுனாக இருக்கும்போது இவங்களுடைய ப்ரைஸ் கிட்டத்தட்ட 1000 ரூபாயை வந்து ரீச் பண்ணியிருக்கும். அப்போ இந்த செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகிட மாட்டாங்க, கண்டிப்பாக பேனிக் ஆகிடுவாங்க, சரிங்களா. அப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் மார்க்கெட்லேருந்து அவங்க ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கி க்ளோசிங்கில் வந்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கில் கால் சைடு இல்லை புட் சைடு அதிகமாக இருக்காங்க. அப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் காலைல ஓப்பன் ஆனதுமே ஓப்பனுக்கு மேலே அப்படின்னு நின்ட்டாங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய ஏற்றம் அப்படின்றது கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் புட் ஆப்ஷனுடைய இறக்கம் அப்படின்றது ரொம்ப வேகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரீமியம் அப்படின்றது இன்னைக்கு கேப் டவுனில் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும், சரிங்களா. ரெண்டாவது அவங்க சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு கேப் டவுனில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரீமியத்தை ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன்லேருந்து அகெயின் இன்னைக்கு ஓப்பன் ஆன இடத்துலேருந்து திருப்பி ரிவர்சல் மேலே கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரீமியம் அப்படின்றது ரொம்ப டிகே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அதிகபட்ச லெவலில் என்ன இருப்பாங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த 100லேருந்து 150 புள்ளிகள்ன்ற ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க போவாங்க. அப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் எப்படி இருக்கணும், ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 3%க்கு மேலே கேப் டவுன் இருக்குது, இதுக்கும் மேலே ஃபர்தராக வந்து கீழே போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புட் ஆப்ஷனையோ
இல்ல இங்கேருந்து ரிவர்சல்ல போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால் ஆப்ஷனை வாங்குறது அப்படின்றத தவிர்க்கிறது நல்லது. இது என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இதிலிருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கிற பட்சத்தில் ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே வரும் இல்லையா, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா கால் சைடுடைய லோ, எந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரைக் கால் அண்ட் புட் இருக்கும், ஓப்பனுக்கு கீழே நின்ட்டாங்க அப்படின்னா புட்டுடைய லோ, அந்த லோ வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு ரேஞ்ச் கிரியேட் ஆகும். அந்த ரேஞ்சுக்குள்ளேயும் மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு பிகினராக இருக்கும் பட்சத்தில் அப்படி வாட்ச் பண்ணி மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கணும். இல்லை மேக்சிமம் வந்து மார்க்கெட்டை விட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஒன்று பெரிய 3% அப்படின்றத 5%ஆக கூட நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆர்எல்ஸ் அந்த 3%லேருந்து ரிவர்சல் கொடுத்து நெகட்டிவ்லேயே முடித்தாலும் ஒரு 1% மேலே ஏற்றி கூட ஒரு 2% நெகட்டிவ்ல முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மேலே ஏறும் அப்படின்னா ரிவர்சலில் எப்படி ஏறும், ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு வீக்காக ஓப்பன் ஆகுது சரிங்களா, மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு வீக்கராக ஓப்பன் ஆகுது. வீக்கராக ஓப்பன் ஆகிற சைட்லேருந்து திருப்பி ரிவர்சல் ஆகும்போது கால் சைடுடைய ஏற்றம் அப்படின்றது இம்ப்ளைடு வால்டிலிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய ஏற்றம் இப்படியே ஸ்லோவாக தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் புட்டு சீக்கிரம் கரைஞ்சிரும். ஐவி 2 சைடுமே ஏறி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ரிவர்சல் அப்படின்றதும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது நம்மளுக்கு இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய கேப் டவுனில் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு எவ்வளோ ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு எங்கே முடிச்சிருக்காங்க 51,500. அப்போ 51,500 புட் அண்டு 51,500 கால் அப்படின்றதும் டேபிளில் இருக்குது. ஆனால் அதுக்கு இடைப்பட்ட ஒரு ரேஞ்ச் அப்படின்னா அதுக்கு மிட் பாயிண்ட், அதாவது 51,500 மிட் பாயிண்ட்டாக கொண்டு 52,000 கால் அண்ட் 51,000 புட். அப்போ உங்களுடைய ஆர்டர் பிரீமியம் கிட்டத்தட்ட 966. அப்போ அந்த 51,000த்தில் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 50,034 அப்படின்ற ரேஞ்ச் சரிங்களா. அப்போ இதுக்கு கீழே உட்பட்டு ஓப்பன் ஆகுறாங்களா, இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பேங்க் நிஃப்டி திரும்புகிறாங்களான்றதையும் பார்க்கணும். அவங்களுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகிறதுக்கு. அப்போ 1000 பாயிண்ட்டுக்கு மேலேயும் ஓப்பன் ஆகலாம், 1500 பாயிண்ட் கூட ஓப்பன் ஆகலாம். ஏன்னா நிஃப்டி வந்து நம்மளுக்கு 3% அப்படின்றப்ப அவங்களுமே அந்த 3% கீழே ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள எப்படி இம்ப்ளாய்டு வாலிடிட்டி டிஃப்ரென்ஷியேட் ஆகி நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இவங்களுக்கு கால் சைடு நியர்பை கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ ஒரு 11 பாயிண்ட், புட் சைடு வந்து 17. காலை விட புட்டு தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்கன்னா இவங்களுடைய டிகேவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு இண்டெக்ஸுக்கு நிஃப்டி அப்படின்ற ஒரு இண்டெக்ஸுக்கு பேங்க் நிஃப்டி அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் ஒரு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸ். அப்போ அவங்களும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இம்ப்ளைடு வாலிடிட்டி எப்படி இருக்குது, டேபிள் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்த்துக்குங்க. டேபிளில் எவ்வளோ ரேஞ்சு செட் பண்ணுறாங்க, ஒரு 3-4 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து அதுக்குள்ளே எப்படி ரேஞ்சு செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கேர்ஃபுல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.